கிணற்றிலிருந்து உயிரோட மீட்கப்பட்ட அந்த அக்காவோட கணவர் அந்த அக்காவையும் அந்த குடும்பத்தையும் நேரடியாக சந்திச்சு அவியலுக்கு என்ற பிள்ளைக்கு செஞ்சது மாதிரி அவியலுக்கு தண்டனை கொடுக்கணுமானாரு. அந்த டைம்ல உங்களுக்கு தெரியுமா உங்களோட ஒரு இறந்த ஒரு அக்கா இருக்கிறா அப்படின்னு? இல்ல, அது ஒன்றுமே தெரியாது. காப்பாத்து வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு சொன்னவங்களா? அதுக்கு பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க 3 வயசு அந்த பிள்ளைய கொண்டு சரியா 90 கொண்டு வெள்ளம் வரைவில் கொண்டு போட்டுருந்தாங்க. பின்னர் தெரியா வீட்டை கட்டில படுக்கிற மாதிரி தண்ணி அதுக்குள்ள. என்னடா நம்மளை விட்ட வெள்ளம் ஏறுத்தப்பா, நம்ம எங்க நான் போகணும் என்று கத்துறேன். பிள்ளைய தூக்கக்குள்ள பிள்ளைக்கு அந்த உணர்ச்சி இல்லை, பிள்ளை ஒளிமி நிற்க மாட்டேது, காலெல்லாம் முறைச்சி. திரும்ப தாண்டுவாதான் புள்ள இல்லை, திரும்ப எழும்பணும். 3வது தரம் தாண்டன் இல்லப்பா நம்ம ஒரேடியா கீழே போயிடுவோம் பயத்துல. காலையில 9 மணிக்கு போன் ஆன்சர் பண்ணுவேன், ஆனா 4 மணிக்கு ஆன்சர் பண்ணேன். திடீரென்று எனக்கு எங்க ஓனண்டு கூட தெரியாம இருந்தது. அவர் இஞ்சல மடங்கு நான் தெரியும், எனக்கு கொண்டு தெரியா. அந்த ஆட்டோ டிரைவர் உங்களோட இப்படி என்ன மாதிரி கதைச்சு ஒன்றும் கதைக்கல. இப்படி பாக்குறவர் வேற கண்ணால் இப்படி பாக்குற தலையெல்லாம் இப்படி நிறைய முடி, ஆள் ஒரு சாதியா வேல்சத்துல இருந்தேன். இப்படி பிடிக்க நான் கேட்டேன், பிடிக்காதீங்க சொக்க, நீங்க ஒரு சாதியா இருக்கீங்க, பைத்தியார் ஆள்மா இருந்தாங்க. அந்த ஜூஸ்ல ஏதாச்சும் டிஃபரண்ட் தெரிஞ்சதா? ஒன்றுமே தெரியும், ஒன்றுமே தெரியாது. சரியா விளாம்பழ ஜூஸ் மாதிரி தான். பிள்ளை இரவத்தில் நான் உடைச்சி பிள்ளைக்கு பெருக்க அவசனாவு பேக்கு அது இதெல்லாம் கையில வச்சிருக்கீங்க, கொண்டாங்க உங்களோட ஒத்தல நான் உடைச்சிட்டா குடிக்கட்டாமட்டாவும். பொட்டில் உடைச்சிருந்ததா இல்ல உடைக்காம இருந்தது. அப்போ கூட உங்களுக்கு சந்தேகம் வரல அவங்கள பார்த்து? இல்ல, ஒரு சந்தேகம் வரல. அமெரிக்காவன்ற இதெல்லாம் இருந்தேன். சிசிடி காட்சி எல்லாம் உங்களுக்கு பின்னால வந்தாவா? ஓ, நான் பிள்ளைய தூக்கிட்டு கொடையும் பிடிச்சது முன்னுக்கு, அவ எனக்கு பின்னாலே. அவ உங்களோட எப்படி கதைச்சாங்க? அக்கா அக்காண்டா. அவ அவர் சொந்த மாதிரி உங்களுக்கு தெரியல? இல்ல, அவ அயர் பிடிச்சு வரான்னு எனக்கு சொன்னாவும். இந்த நகையை கொள்ளையடிக்கிறதுக்காக தானே இந்த செயல் செய்தன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவ்வளவு பெரிய வசதியான குடும்பமா நீங்கள்? வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. இது ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி நடந்த சம்பவம். அதாவது ஒரே கிணத்துக்குள்ளே சடலமும் அதோடு சேர்ந்து ஒரு உயிரோடு இருந்த அக்காவும் மீட்கப்பட்ட சம்பவம் நீங்கள் எல்லாருமே அறிஞ்சது. அந்த கிணத்துல சடலத்தோட உயிரோடு இருந்த அந்த அக்கா இருக்காதானே, அவள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நேற்றோ முந்தைய தினம்தான் அவங்களோட வீட்டை வந்திருக்கா. அந்த அக்காவை தான் இன்றைக்கு நேரடியாக சந்திக்க போக போகிறேன். என்னதுக்காக நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அது சம்மந்தமான வீடியோக்கள் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். அதை தாண்டி அவங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவு வசதி படைத்த ஒரு குடும்பம் இல்லை. இது நகையை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவம் நடந்ததுன்றதை வச்சுக்கொண்டு அவங்க ஆடம்பரமான நகையை போட்டுட்டு வெளியில் போனாங்க, அதுக்காகத்தான் கொலை செய்ய போனாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க தோணும். ஆனால் உண்மையாக நடந்த சம்பவம் அது இல்லை. அவங்க போட்டிருந்தது அவங்களோட நானே சொல்கிறத விட அது அவங்க சொல்கிறதா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நீங்கள் வீடியோவில் கண்டினியூவாக பாருங்க. அந்த அக்காவையும் அந்த குடும்பத்தையும் நேரடியாக சந்தித்து இந்த காணொளி பதிவேற்றம் செய்ய போகிறோம். இந்த வீடியோ முடிவில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ண போகிறோம். அதாண்டி இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கோ. அண்ட் என்ன நடந்தது, எப்படி அவங்க மீண்டு வந்தாங்கன்ற எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதை தாண்டி ஸோ அவங்களோட நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குன்றதையும் அவங்களோட உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்குன்றதையும் வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யலாம்ன்றதுக்காக தான் இந்த காணொளி நான் பதிவேற்றம் செய்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த அக்காண்ட விட்டு போகலாம். ஓகே, இந்த அண்ணன் கிணற்றிலிருந்து உயிரோட மீட்கப்பட்ட அந்த அக்காவோட கணவர் சரிண்ணா. அன்றைக்கு அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி என்ன நடந்ததுன்றது உங்களோட? நான் வேலை பக்கத்தில் ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சினான். அவர் கோல் எடுத்தவர் 7:30 போல. அப்போ நான் சொல்லிட்டு போனான், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சமத்தி வாங்கி புத்தகம் திறந்துட்டு வீட்டை வாங்க. அவங்க புத்தகம் திறக்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இப்போ அடகு எடுக்கிறதுக்காக கடைக்கு போனவங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக என்னது அடகு போன்ற இருந்தேன். நான் சொன்னேன், திங்கக்கிழமை போவோம், நீங்கள் இந்த தாண்டியடி போய் இந்த வேலையை பிடிச்சிட்டு பிள்ளை காய்ச்சல் இருந்தது. அதாவது அக்கௌண்ட் நம்பர் திறந்துட்டு பிள்ளை காய்ச்சல் மருந்து எடுத்து தாண்டியல்ல விட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு போனேன். போயிட்டு அங்கே வேலை முடிஞ்சு சரியா ஒரு மணி தேரத்துக்குள்ள இங்கே வந்துட்டேன். திரும்ப ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள வந்துட்டேன். துறப்பு இல்லை. அப்போ கோல் அடிச்சேன், எங்க தாண்டியல்
சரி தாண்டி அந்த டைம் சரியா எத்தனை மணி இருக்கும்? 9:56 அந்த டைம் கால் அடிக்கணும் உங்களோட காலேஜ் வைஃப் வந்து. ஓகே, கோல் எடுத்து கேட்சேன். இப்படி இப்போ திறப்பங்கன்னு கேட்டேன். திறப்பு மேலறியாண்டா இதுக்கு மேலே இதுக்கு மேலே வச்சுட்டு போயிருக்கோம். அப்போ திறப்பு எடுத்து திறந்துட்டு இங்கே திரும்ப கேட்டேன். சித்தப்பா நம்பரை தாங்க, நான் அவரை என் கூட்டிட்டு மீன் பிடிக்க போகிறோம். கரையும் இல்லானே ஒரு மீன் பிடிக்க போகணுட்டு கேட்டேன். சித்தப்பா நம்பர் தந்து விட்டு அப்போ நான் தந்து விட்டு சொல்கிறேன், நீங்கள் சமத்தி வாங்க அக்கௌண்ட்டை திறந்துட்டு பிள்ளைக்கு மருந்தெடுத்துட்டு வீட்டை வாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன். நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டேன். அப்போல்லாம் கதைச்சோம் உங்களோட காய்ச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். போய் 11:30 போல பக்கத்தில் இருந்தாங்கல்லாம் அவங்கெல்லாம் போடுறதுக்கு அவங்கெல்லாம் போய் சொல்லி போட்டு வந்துட்டேன். வந்து சரியான போட்டு சரியா 11:30 போல மீன் பிடிக்க போயிட்டேன். நீங்கள் போயிட்டீங்க. சரி, நீங்கள் வந்து என்ன தொழில் செய்கிற நீங்கள் வந்து முக்கியம் அதை சொல்லுவோம். மீனும் பிடிக்க போகிறாங்க, இந்த மேஷம் விலைக்கும் போகிறாங்க, எல்லாம் ஒன்று இல்லை கூலி தொழில் தான், எல்லா வேலையும் செய்யணும் சாதாரணமாக. அப்போ நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு பெரிய அளவில் பணக்காரர்களோ அப்படி என்று இல்லை. ஆனால் வந்து கடத்தப்பட்டது நகைக்காகத்தான் வந்து கடத்தப்பட்ட நீங்கள். ஆனால் வந்து ஒரு மிடில் கிளாஸாக வாழ்கிற ஃபேமிலி என்ன அன்றாடம் கூலி தொழில் செய்து பார்க்குறோம். அந்த ஈடெடுக்க போகாமல் இந்த ஈடெடுக்க போகிறதா அந்த பைக் எனக்கு தெரியாமல் தான் இந்த காசு இருந்து. அதாவது வந்து அண்ணாட பைக் இங்கே வந்துருக்கு, காட்டையில் பண்ணி சொல்லி காட்டுன்னு வந்து அதாவது ஒரு நேரத்தோட எப்படி ஆக்சிடென்ட் பண்ணது? அது அங்கே போயிட்டு வரக்குள்ள பம்மிங் இதாகி நாய் ஒன்று வந்து குறுக்க வந்து பிரேக் அடிக்க தூக்கி எறிஞ்சிடுது பைக்கு. பைக் எறிஞ்சு அப்படி வந்து பைக் கூட உடைஞ்ச நிலையிலே அப்படி இருக்கு. அதை கூட இணைக்கிறதுக்கு அதாவது காசு இல்லாமல் ஜோதிச்சு கொண்டு வந்துருக்காங்க, என்ன செய்வோம்னு சொல்லி. அப்போ இருந்த காசு தான் அது வந்து அக்கௌண்ட் நம்பர் திறக்க போனாங்க தானே, அந்த அக்கௌண்ட் புத்தகம் திறக்க போனோம். அதுவும் வந்து அவங்களோட ஒரு லோன் சம்மந்தமான இதுக்கு தானே. அது இந்த வீடு வந்து திருத்தலுக்காக சொல்லி இந்த சூறாவளி அடிச்சு தானே. இப்போ அதில் இந்த ஒரு 20,000 காசு தந்தவங்க அதெல்லாம் அந்த தகவல் வாங்கி அடிக்கணும். அந்த தகவல் அடிச்சு அடித்து போட்டு இருந்ததை தான் மிச்சத்தை அதுக்கு பிறகு எல்லாம் ஐஏசி எல்லாரும் வந்து டிஓலாம் எல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன நார்மலாக ஆப்ஷன் அடிக்கிறதுக்கு தாரம்னு சொன்னாங்க. சரி இருந்துட்டு தான் இருந்தேன். அப்போ அப்படி இருக்கக்குள்ள அக்கௌண்ட் புத்தகம் கொடுத்தனாங்க. அந்த சரி வராது, நீங்கள் சமுத்தியால் அக்கௌண்ட் திறந்தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதுக்கு தான் போனது. அதுக்காண்டு போயிட்டு அவன் சொல்கிறான் என்னட்ட, நான் இங்கே டவுனுக்கும் போயிட்டு பிள்ளை வந்து தாண்டியெல்லாம் மருந்து எடுத்து வரான்ட்டு இப்படி சொன்னது. அப்போ எனக்கு நான் மீன் பிடிக்க போய் சரியா 4-5 மணி 4:45 தான் நான் கிட்ட வந்தேன் வரல. அப்போ வந்து குளிச்சுட்டு டக்குன்னு கோல் அடிச்சேன், ஆன்சரில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் கொண்டு வந்து. எத்தனை மணிக்கு இருக்கு? ஒரு 4:45 மட்டும். காலையில் 9 மணிக்கு ஃபோன் ஆன்சர் பண்ணுவேன், ஆனால் 4 மணிக்கு ஆன்சர் பண்ணல. ஓகே, ஃபோன் ஓஃப்லன்னு சொல்லிட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொல்லுது. ஓகே, அப்போ சரின்றது. அப்போ நான் யோசிச்சேன், பிள்ளை இரவு உள்ளவே ஃபோன் விளையாடி கொண்டு இருந்தவள். அப்போ காலையிலையும் விளையாடி கொண்டு இருந்து. அப்போ சொன்னேன், அப்போ அதில் எதுவும் சார்ஜ் இறங்கிட்டிக்கும் போல் பார்ப்போம் கொண்டு. அப்போ 5:30 வருஷம் பார்ப்போம், 6 மணி கடைசி வயசு அதை பார்ப்போம் வந்தது. வந்து மீனெல்லாம் எனக்கு பசியும் தான் சரியான பசி. அப்போ சமைக்க 2 பிள்ளை சாப்பாடுட்டு டக்குன்னு நினைஞ்சேன், சோத்தை கழுவி போட்டுது மீனை அறுத்து போட்டு பார்த்தேன், பஸ் போகுது, நாட்கள் வரல. அப்போ சில வேலை அங்கிருந்து வர அந்த பஸ் வந்து கடைசி வயசு அந்த பஸ்லயாவது வருவா நீங்க பார்த்துருக்கீங்க? பார்த்துருந்தேன், வரல. அதுக்கு பிறகு என்னட்டு இந்த பைக்கும் ஓடையில. பிறகு இந்த ஃப்ரெண்ட் படியும் எங்களை மச்சாங்காரன் சொன்னேன், பைக்கில் தாண்டியில் வந்து கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டான். நான் பைக் எடுத்து சரியா 5-6 மணி வரைக்கும் தாண்டியோட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி போகண்டு மெயினாக ஹாஸ்பிட்டலும் சமத்தி பேங்க்கும் அங்கே போகண்டு நான் சொன்னேன், அங்கே போவோன்னா அங்கே இங்கே வேலையை முடிச்சுட்டு வாங்க. ஓகே, தாண்டியடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டேன். அங்கே நாங்கள் இப்படி வந்து அட்மிட் ஆகலைன்னா சரி, அப்போ ஓபிடியில் மருந்து எடுத்துயாங்களான்ட்டு டாக்டர் போன டாக்டர் ஓடி வந்து கேட்டவர், ஓபிடியில் மருந்து எடுத்துயாங்களான்ட்டு அதையும் செக் பண்ணி விட, அது இல்லைண்டா. அப்போ அவங்க மிஸ் மாதிரி சொன்னாங்க, நீங்கள் ஒரே இல்லையா மட்டக்களப்பு போங்க அங்கே இருக்கிறோம். ஓகே, அப்போ சரி இருந்தது. நான் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போய் செக் பண்ணா 2ஆம் மாதம் 6ஆம் தேதி அட்மிட் பண்ண அட்மிஷன் இருக்கு. ஆனால் இப்போ இது வரைக்கும் இன்னொருத்தர் அட்மிஷனா இல்லை இந்த பேரில் அட்மிட் ஆகல. அதுக்கு முதல்ல இருந்து சரி இருந்தது. அப்போ எனக்கு இது அதுக்கப்புறம் யோசிச்சேன், திரும்ப நகைக்கடைக்கு போகணும் தானே, நகைக்கடை பிரிப்பா வந்து சரி. எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த நகைக்கடைக்கு தான் போகணும்? அங்கதான் அங்கதான் போறேன். அங்கதான் போறேன், அங்கதான் எல்லாம் வைக்கிறது. ஓகே, அப்போ அங்கே போயிருப்பான் போட்டு அந்த நகைக்கடைக்கு போனேன். போய் கேட்டேன், அவர்கிட்ட வந்தவ நம்மளாலன்ட்டு. ஓ வந்தவன் ரெண்டு சொல்ல. அப்போ வந்தவன் நம்ம கிட்ட வரல. எத்தனை மணி போல அங்கே வந்த? அவர் சொன்னவர் 12-1 மணிக்குள்ள வந்தவன். 12-1 மணிக்குள்ள அங்கே வந்தவன் சொன்னவர். வீட்டை நான் சொன்னேன் காலையில் வந்தார்கள், நம்ம வீட்டை வரல. நான் போய் நின்று அவர்கிட்ட கேட்டாரு.
அண்டா நைட் ஹெட்டரு நைட் ஹெட்டரு 1 மணி போல வந்து போனவா நான் வரல. அப்போ உங்களுக்கு எப்படி நீங்க என்ன யோசிச்சு நீங்க? நான் சில பஸ் ஸ்டாண்டுக்கு நிற்காங்களோ நான் எனக்கு இப்படி எனக்கு தெரியாது. யோசிக்கிறேன் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம் தானே அந்த டைம்ல. அப்போ அந்த டைம்ல இவங்கட பெரியம்மா எங்கட அம்மாக்களுக்கு எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்டேன். எனக்கு அங்கே வந்து நிற்கிறாண்டு வந்து எல்லாத்தையும் கால் பண்ணி அவங்க நாங்கள் இங்கே ஒரு இடத்தையும் வரல. அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஆளுக்கு சொன்னேன். அவங்க மாறி மாறி கேட்டவங்க எல்லாரும் கேட்டுட்டு கடைசியில் எல்லாரும் வீட்டு நின்றாங்க அண்டிரவு. சரி அங்கே நின்றுட்டு அந்த நாகரக்காரன் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொன்னோம் ஒன்றை கடைக்கு வந்தால் திரும்ப எனக்கு ஒன்றும் சந்தை மாதிரி நான் போலீஸுக்கு போகிறேன். 2 நாகரக்காரன் சண்டை பிடிக்க அவர் சொன்னார் இங்கே வந்து நான் அப்படி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டு நான் பார்க்கணும். அவர் சொன்னார் அவர் கேமரா வந்து ஃபோன் பிளாக் ஆகிட்டான் கொஞ்சம் லேட் ஆகி காலையிலனா அவர் செஞ்சு விட்டு காட்டு வராண்டாரு. அப்போ அப்படி காய்ச்சி தெரியல பக்கத்து கடைக்காரக்கா வந்து என்ன பிரச்சனை இப்படி தான் அவர் என்ன மட்டக்களப்பில் எஸ்பி ஒரு ஆளுக்கு தெரியும் எனக்கு அவர் கோல் அடிக்கன் அவர் வந்து இந்த பிரச்சனையோட பார்க்கட்டும் நீ சொல் விஷயத்து. உடனே அவர் வந்தார் போலீஸ் வந்தார். போலீஸ்காரால் வந்து கேட்டார் இப்படின்னா எல்லாத்தையும் சொன்னார் இப்படி தான் சொல்ல அவர் உடனே சொன்னார் நீங்கள் போய் பவுனதி போலீஸில் எங்கன்னு கேட்டார். நான் சொன்னோம் கொத்தியாவில் எந்த போலீஸ் கேட்டேன் நான் பவுனதி சொன்னேன். பவுனதி என்று சொல்ல நீங்கள் பவுனதியில் என்ட்ரி போடுங்க. நீங்கள் என்ன சொல்லிக்கிறது தானே இப்போ யாரும் இப்போ ரோட்டில் ஆக்சிடென்ட் பட்டு இருந்தால் மயக்கத்தில் இருந்தால் பேர் ஒரு செல்லிக்க மாட்டாங்க அட்மிட் ஆகிருப்பாங்க. நாங்கள் அதை போய் பார்க்கோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தார். சரின்னு நான் திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி அட்மிட் ஆகிருக்காங்களான்னு அப்படின்னு கேட்டேன். செக் பண்ணீங்க? அதையும் செக் பண்ணேன். அதையும் இல்லைன்ட்டாங்க. சரின்றது அப்போ எனக்கு என்ன இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதுதான் திடீரென்ற ஒரு செய்யக்கூடாது தனியாக தானா யோஜி வாரன் உங்களோட கூட ஒருத்தர் அப்ப யோஜி வந்து இங்க வந்து பார்த்தேன் போலீஸுக்கு வந்தேன். நான் போய் இருக்கேன் ஒரு காமனி தளத்துக்கிட்ட அவங்க எழுதுற மையம் எழுதிற மையம். அப்ப இது என்னடா பாண்டோடு அப்புறம் ஒரு ஆள் வந்து அவர் கூப்பிட்டாரு என்ன பிரச்சனை இதா இல்லாமல் வேற மாதிரி கதையை கதைச்சாங்க. நான் சொன்னேன் அப்படி ஆனால் இது இல்லை அப்படி பிரச்சனை இல்லை இப்படி தான் இதான் அப்புறம் அதுக்கு பிறகு கூப்பிட்டு என்று எழுதினாங்க. என்று எழுதி போட்டு என்று துண்டை தந்தாங்க. நாங்கள் இப்போ 20க்குள்ள தேடுறோம். எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் மேலே தரோம். உங்களுக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு மேலே தாங்க என்று சொல்லி நம்பர் வாங்கிட்டு. அதாவது இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்லணும். இப்படி தான் அந்த நேரத்துடன் இறந்து கிடந்த அக்கா வந்து காணாமல் போய்களையும் வந்து பல வதந்திகள் வந்து பரப்பப்பட்டது இப்படி தானே எப்படின்னு சொல்லி பார்த்தா தப்பான கதை காட்டுறது அவங்களோட இதை சொல்கிறது. ஆனால் நமக்கு தெரியும் நம்மளோட வாழ்ந்தவங்க வந்து எப்படி இருக்காங்க அந்த டைம்ல நம்மளை கஷ்டப்படுறதுக்குள்ள யோசிச்சு பாருங்க வந்து அந்த மணலில் எப்படி இருக்கும்னு சொல்லி. சரி சொல்லுங்க. அதுக்கு பிறகு அங்கேருந்து வரக்குள்ள எல்லாம் கொடுத்து வரக்குள்ள 11 மணியா போயிடுச்சு. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்கள் வரக்குள்ள அந்த டைமில் எங்களை என்ன தனியோட உட்காந்துலேயே எங்களோட சித்தப்பாவும் எங்களோட அண்ணாவும் வந்தாங்க அங்கே வரதுக்கு போலீஸடி. ஓகே இப்போ அவங்களும் நான் எல்லாரும் வந்து இங்கே வந்தால் யாரும் இப்போ சிலவில் யாரும் இங்கே நின்று கோளுகள் எடுக்க வந்தது ஃபோனை பார்த்தா அந்த இரவு ஃபுல்லாக படுக்கவே இல்லை. காலையில் விடிஞ்சிட்டு அப்போ அந்த நைட் ஃபுல்லாக நீங்கள் தனியாக தான் இருந்தீங்க? இல்லை எங்களோட சித்தப்பா நின்றவர் அவங்க அம்மா நின்றவர் வந்தவர் யோசிச்சுட்டு இருந்தா ஒருத்தருமே படுக்கலை. நீங்கள் என்ன யோசிச்ச நீங்கள் உண்மையிலே அந்த டைமில்? இந்த டைமில் நான் யோசிச்சேன் ஏதோ நடந்துச்சு ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு நாளும் இப்படியான வேலை செய்யறதில்ல. சரி ஏதோ திருமணம் முடிஞ்ச எவ்வளோ காலம்? இப்போ நாங்கள் திருமணம் 4 வருஷம். 4 வருஷம். அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். சரி ஓகே. அப்போ திடீரென்று ஒரு ஆள் இப்படி காணலன்னு சொல்ல உண்மையிலே இப்படி இருக்குமே அந்த டைம் மைண்ட் செட். அடுத்த நாள் காலையில் ஒளிம்பிட்டு இப்படி தான் கதவெல்லாம் திறந்து வந்து முன்னுக்கு போய் திருந்தினாங்க. அப்போ எங்கட சித்தியும் சித்தப்பாவும் வந்தவங்க வந்து எங்கே மேலே போகிறோம் நம்ம எங்கே இருந்து தேடுற இது என்ன நடக்குது இது என்ன வழி இருந்து அப்படி அவங்களும் கழிச்சுட்டு தான் இருந்து விட்டு அவளை தெரிஞ்சுட்டு இருக்க உடனே கோலண்டு வந்து எங்கட அடுத்த சித்தி வேண்டியது இப்படி ஒரு புல்லண்டு வரக்கான். சரி 6:30 மணி காலையில் இப்படி ஒரு புல்லண்டு ஒரு ஆள் புறக்கி வச்சிருக்காராம். நான் இங்கே ஓடி தான் போனது. உங்களோட மகள் தானே அது? எத்தனை வயசு மகளுக்கு? 3 வயசு. பிள்ளைக்கு 3 வயசு. 3 வயசு. அந்த பிள்ளைய கொண்டு சரியா 90க்கு கொண்டு வெள்ளம் வரைவில் கொண்டு போட்டிருந்தாங்க. என்ன கொலை செய்கிற நோக்கத்தில் போட்டிருக்காங்களோ இல்லாட்டி அவங்களை இந்த காப்பாற்றப்பட்டு நோக்கத்தில் போட்டிருக்காங்க? அது என்ன நிலைமையில போட்டாங்க ஏன்னா அது ஒரு பார்க்க போகக்கூட அந்த இதால் பாம்புரிக்கு முதலடி பக்கத்தில் இந்த வயல்கார உரம் எல்லாம் இல்லை ஆத்தோரம் ஆத்து வித்தல் அங்கால இறங்கினா 6 அந்த அதுக்குள்ள முதல கிடக்கு இஞ்சால அங்காலையும் அதை பூச்சியோட தெரியும். மற்றது ஜான பிரச்சனை
யானையும் வந்து போயிருக்கிறது. அதானே முக்கியம். அதை நான் யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே பக்கம் வந்து யானை பிரச்சனைலாம் ஒரு பெரிய அளவில் வந்துருக்கு. ஸோ அப்போ இப்படி ஒரு நிலையில் வந்து 3 வயசு பிள்ளை எப்படியும் அந்த நைட் தானே அந்த பிள்ளைய வந்து அதில் போட்டிருப்பாங்க. அந்த நைட்லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அந்த பிள்ளை அந்த இடத்துல தனி இருந்தால் அப்படி இருந்திருக்கும் அந்த பிள்ளை. சரி, என்ன இருந்தாலும் கடவுள்ற ஒரு சித்தம், கடவுள்ற ஒரு புண்ணியம்னு சொல்லலாம். நீங்களே ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கீங்களே, இல்லாட்டி எல்லார ஒரு ஆசீர்வாதத்தால் என்ன இன்றைக்கு வந்து இப்படி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்காக தான் சரி இவ்வளோ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து சந்திக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமும் இருக்குது. நீங்கள் அதை கடைசி வரைக்கும் பாருங்க வந்து நாங்கள் சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் வந்து பிள்ளை வந்து பிடிச்சிட்டோன்னு சொல்லி உங்களுக்கு கோல் அடிக்க கூட என்ன செஞ்சீங்க? நான் இங்கே இருந்து காட்டி தான் நான் பிள்ளை இங்கே இந்த ஓடு உங்களோட பிள்ளைன்னு சொல்லிட்டாங்களா இல்லாட்டி ஃபுல்லண்டு ஃப்ரைக்கு ஏன்டா வெயில கால்நிலை கூட ஃபுல்லண்டு இல்லை கூட ஃபுல்லண்டு நண்ட உள்ளியா தான் இருக்கேன் காட்டி தோணுண்ணா ஓடுனீங்க. இந்த உள்ளியா தான் உங்களோட வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் அது? இடத்துலேருந்து இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள வரும். 1.5 கிலோமீட்டர் தான் வரும். ஓகே, சரி. அப்போ இங்கேருந்து நீங்கள் ஓடி போய் பார்த்துட்டீங்களா? ஓடி இடைக்கு போவேன் கூட சித்தி இஞ்சித்த பார்க்கணும் மோட்டோக்கில் ஓடி வந்தேன் ஏற்றி தான் பண்ணுவாங்க. போய் அங்கே போய் பார்க்குற நேரம் ஃபுல்லு தான் எந்த உள்ள தான். ஆனால் ஃபுல்ல இருந்த நிலைமை வேற மாதிரி. நீங்கள் அந்த இடத்துல வச்சு தான் பிள்ளைய பார்த்துட்டீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்களா? அந்த இடத்துல வச்சு தான் பார்த்தேன் நான் பிள்ளைய பார்த்துட்டு அப்புறம் அவையை தேடினேன். அதுக்குள்ளே அந்த வாத்துக்காடு ஃபுல்லாக பறவை தண்ணி எல்லா இடத்தையும் ஃபுல்லாக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிள்ளை வந்து மயக்கம் அடைஞ்ச நிலையில் இருந்து அப்படி பிள்ளைய தூக்கக்குள்ள பிள்ளைக்கு அந்த உணர்ச்சி இல்லை. ஃபுல்லாக ஒளிமி நிற்க மாட்டேது, காலெல்லாம் முறைச்சிட்டு சின்ன பிள்ளை. அந்த நான் பார்த்த நியூஸ்களில் வந்து பிள்ளைய வந்து இப்படி மண் கிண்டி தாட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னது இல்லை தொம்பல அதாவது சுருதி தானே அந்த ஆடு தொம்பல் சுரிமாயி அந்த சுரிக்குள்ளே வந்து தூக்கி போட்டிருக்காங்க. தூக்கி போட்டோடனே அந்த ஃபுல்லாக அந்த சுரிக்குள்ளே ஒலிம்பிக்கலாம் அதுக்கு கடந்து. அப்போ இது வந்து காப்பாற்றப்படணுன்ற நோக்கத்தில் போடலை எனக்கு தெரிஞ்ச நஜோதிச்சு பாருங்க இப்படி என்று. அதிர்ஷ்டவசமாக 2 பேரும் வந்து உயிரை தப்பிட்டாங்க. அதான் வந்து முக்கியமாக இதை சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் பிள்ளை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு போயிட்டீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கொண்டு போனவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்ற உள்ளேருந்து. அப்போ ஃபுல்லையே பார்த்தோன்னே அந்த நிலைமை எனக்கு ஃபுல்லாக இருந்த நிலைமை மோசம். ஒரு தந்தையாக உங்களுக்கு பாக்கியக்குள்ள எனக்கு நான் சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சொல்லி அவங்கள கத்தி அவங்கள அனுப்பி அவங்க திருத்தி போனாங்க. தாண்டியடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க பொலிசிக்கு தானே கொண்டு போகணுமான்னு பொலிசிக்கு கொண்டு வந்தாங்க. பொலிசிக்கு கொண்டு போய் பொலிசிக்குள்ளே இருந்து நாவக்காட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் இங்கே இவையெல்லாம் தேடிக்கிட்டு அங்கே போலீஸால் கோல் எடுத்தாங்க. பிள்ளை தவப்பாரு நான் வரணுமாண்டிட்டு கோல் எடுக்க திரும்ப அங்கே இங்கேருந்து நாவக்காட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போய் அங்கேருந்து பிள்ளையோட போய் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் பிள்ளைய வச்சுட்டு இருந்தது. இதுக்கு என் கோல் கொண்டு வந்து எங்களை ஏற்றி போனேன். அந்த ஆம்புலன்ஸில் வந்த அக்காரால் அவன் இப்படி ஒரு புள்ள இருக்கான் வந்து இன்னடத்த கிடக்கான். அப்போ கிணத்துல கிடக்கான். அப்போ உயிரோட இருக்கான்னு. அப்போ அந்த டைமில் இங்கே அங்கே கணத்தடிக்கு ஃபோனாக்களும் கூட எடுத்து சொல்லிட்டாங்க. நான் ஒரு பிரச்சனையில் பிள்ளை நறுக்கி நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்தோம். அப்புறம் அவங்கிற அம்மாவை கூட பிள்ளைய கொடுத்து போட்டு நான் பைக் எடுத்துட்டு ஒரு ஆட்டோ பைக் எடுத்துட்டு தான் வந்து பலியாராவில் வரக்குள்ளே ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்களாம். மலர்த்தி கொண்டு வந்தால் இப்படியே போய் மலர்த்தியாவே போய் அங்கே இது வச்சுருந்து குளிக்காத எங்கள் அக்காக்கள் தான் குளிக்காத எல்லாம் செஞ்சு ஏற்றி எடுத்துட்டு மட்டக்களப்பு கொண்டு போய் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி போட்டு இருந்து. அவ்வளோதான் நடந்த பிரச்சனை. அவ்வளோதான் நடந்தது. அதுக்கப்புறம் சரி, இப்போ நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களோட ஒய்ஃப் அதாவது உங்களோட மனைவி வந்து என்ன நிலையில் இருக்கா? பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்துலேருந்து தப்பி வந்ததுக்கப்புறமா வந்து அவங்களோட மனம் வந்து சம்டைம் வந்து ஒரு விரத்தி ஆகிறது ஒரு இது இருக்கும். அது இருக்காமலுக்கு தானே அங்கே வரைக்கும். அது அவ்வளோதான். கண்டிப்பாக இப்போ பல நிலைமைக்கு வந்துட்டா எந்த பிரச்சனையும். ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்களும் இந்த படி எடுக்க வந்து நாங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போ இந்த வீடியோ வந்து இந்த வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்கிறது இந்த பிரச்சனையும் இல்லை தானே? உங்களோட சம்பவத்தோட நாங்கள் இதை வந்து செய்கிறோம் தானே? சரி, ஓகே. அக்காவோடையும் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு நம்ம வந்து என்னத்துக்காக வந்தோமோ அதை வந்து செய்து முடிச்சுட்டு போவோம். ஓகே, சரி அக்கா. என்னென்னா உண்மையிலே வந்து எங்கள் அக்காவோ தங்கச்சியோ தெரியவே இல்லை. ஆனால் வந்து இப்படி ஒரு நிலைமையிலிருந்து வந்த பிறகு வந்து எனக்கு உங்களோட கதைச்சி இந்த விஷயங்களை திரும்ப ஞாபகப்படுத்துன்றது வந்து எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுமன்றதுக்காக தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறது. இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்து இதுக்கப்புறமா இது நடக்கக்கூடாது, அதான் எங்களோட நோக்கம். அது சம்மந்தமாக நாங்கள் நிறைய காணொலி வந்து போட்டிருக்கோம். வந்து நீங்கள் சொல்லுங்க, உங்களோட கணவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதாவது அவரோட பார்வையிலேருந்து அவர் சொன்னது வந்து அவர் அன்றைக்கு என்ன செஞ்சார், உங்களை தேடினது, உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்கள் என்னதுக்காக போனீங்கன்றது உங்களோட இதுக்காக. வீடு திருத்தலுக்கு வந்திருக்காமன்னு சொன்னாங்க. சொல்லையும் சரியாண்டோட எக்கோன் திறக்கன் மாண்டாங்க. சமத்தியாலான திறக்கன் மாண்டு மராயன்ற காசை வேண்டியது எக்கோன் திறக்க போனேன். அங்க போய் தாண்டி 8:30 வசிக்கு போய் நானும் பாபாவும் இறங்கி எக்கோன் திறந்த முடிய 10:30 வசிக்கு கோல் வந்தது. எனக்கு பவுனது டிஎஸ் ஆஃபீஸ் நின்று
அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டோ காப்பி அடிச்சுட்டு வரட்டாமண்டு. சரி என்ன தாண்டிடி கடையில் போட்டோ காப்பி பண்ணிட்டு 10:30 பசிக்கு பவுனதேவிக்கு போனேன். பவுனதேவில இறங்கி அங்கே கொண்டு கொடுத்து போட்டு அந்த ஷர்ட்டை அவர் சொன்னார், சரியம்மா நான் கால் பண்ணுவேன், காசு அனுப்பினோடனே கால் பண்ணுவேன் உங்களுக்கு என்றார். சரி அந்த நம்பரில் அமௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். வந்து பவுனதேவியில் நடந்து வந்து பவுனதேவியில் இருக்க நானும் பிள்ளையும் ஒரு அம்மம்மா இருந்தாவும். அந்த அம்மாவோட கஜி நின்றேன். எவ்வளோத்துக்கு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அமண்டாவும். சரி என்னோட ஒரு ஓட்டோ வந்தது. அதுக்குள்ள ஒரு அக்கா இருந்தாவும். அவையும் இருந்து சொன்னாங்க எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. 2 கேட்டேன் எங்கள்கிட்ட. நாங்கள் சொன்னோம் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாவும், நான் சத்தாருக்கு போகிறேன் ரெண்டு சொன்னேன். சொல்லேன் சரி ஏறட்டாமண்டாங்க. எவ்வளோ எடுப்பீங்கன்னு கேட்டான். ஆளுக்கு 100 ரூபா தாங்க. அது பஸ்ல போறண்டா கூட முடியும். பஸ்ல போறண்டா 50 ரூபா. 50 ரூபா. உண்மையிலே ஆட்டோவில் அதுல இருந்து போறண்டா அவ்வளோ கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு 500 ரூபா கேட்டிருப்பாங்க. 500 ரூபா கட்டிப்பாங்க. அவங்க 100 ரூபா குறைச்சி போற ஓட்டோ தானே. அப்பவே உங்களுக்கு டவுட் வேறு இல்லையா? இல்ல நீங்க சரி ஓகே சொல்லுங்க. சரி போற ஓட்டோ தானே ஏறுங்கன்னாங்க. நான் நடுவுல அந்த அம்மா ஏறுத்தாவும். ஏறுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபா காசை கொடுத்து போட்டு இறங்கிட்டாவும். நான் எங்களை கொண்டு போய் சத்தார் ரோட்டில் வச்சு அந்த அவ சொன்னாவும் என்ன சத்தார் ரோட்டில் விட சொல்லியாவ. அப்ப நானும் சொன்னேன் என்னை விடுங்க அவளை தண்டேன். சரி என்னோட அவ சொன்னாவும் சாரி எடுக்க நான் போயிட்டு வரேன்டாவும். அதாவது அவ அவர் சொந்த மாதிரி உங்களுக்கு தெரியல. இல்ல அவ அயர் பிடிச்சி வரான்னு எனக்கு சொன்னாவும். 500 ரூபா காசு கொடுத்துக்குள்ள நான் அயர் பிடிச்சி வரேன். நீங்க எந்த இடமெண்டு கேட்க மகள வட்டானான்டாவும். சரி என்னோட அவ சாரி எடுக்க பூந்துட்டாவும். நான் கடைக்குள்ள வந்து பூந்து தோட்டுக்கு 24,000 காசு கட்டி போட்டு புள்ளோட மோதிரம் கொண்டு ஈடெடுத்துட்டு இன்னொரு கடைக்குள்ள போய் பழைய வீட்டு துண்டுல வசிக்கு காசு காணாண்டு போட்டு 1500 காசு வேண்டி எடுத்துட்டு பஸ்ஸில் போவோம். எத்தனை மணிக்கு பஸ் உண்டு? ஒரு 1:30க்கு தான் பஸ் சரியன்றோடு போவோம்ட்டு 12:30க்கு எவ்வளத்தை நிக்கணும் அந்த பாட்டா கடையில. பாரா வந்தாக்கா திரும்ப வந்து சொன்னாவும் நம்ம வந்த ஓட்டோவில் போமாண்டு கேட்டாவும். அப்ப நானும் பார்த்தேன் நின்ட்டா டைம் போங்க நேரத்துல போய் சமைக்கணும் அவர் வருவாரு ரெண்டு போட்டு. சரியாக்கா இவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். என்னட்ட காசு இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்தமா 100 ரூபா காசை கொடுங்க சொன்னாவும். அப்ப பரவாயில்ல 100 ரூபா தானே போக்குள்ளே அப்படித்தானே அக்கா அக்காண்டு அந்த ஓட்டோக்காரால ஒன்றுமே கதைக்கல. இவதான் கதைச்சு. அவரு காசை கொடுக்க வேண்டிய எடுத்த மட்டும்தான். மறைவு கதைச்சி அக்கா நம்ம போவோம்ட்டாவும். சரி என் ஓட்டோக்காரர்களுக்கு கால் பண்ண அவரை தேவைச்சு. அவர் சொன்னாரு நான் பாரன் மணிக்கூட்டு கோவரடிக்கிட்ட 2 பேர் நடந்து வாங்க. நான் பிள்ளையும் தூக்கிட்டு கொடையும் பிடிச்சது முன்னுக்கு அவ எனக்கு பின்னாலே 2 பேரும் போறோம். மணிக்கூட்டு கோபுரம் அவரை தண்டா அங்கால வச்சு போட்டோ பண்ணி பாட்டினாரு. அவதான் ரோஸ்கல் அங்கால போய் ஏறட்டாமன்னு சொல்ல. சரி என்றோ நான் முன்னுக்கு ஏறினேன். 2வது வேறுனாவும் வேறுதோட பேக்கு 2 வச்சிருக்காவும். போக்குள்ள ஒரு பேக்கும் இல்லை. வரக்குள்ள அப்ப சாரி எடுத்த பேக்கு தானேன்ட்டு நினைச்சி சாரி எடுத்து வராவு போலான்ட்டு ஓட்டு. சரி என்றா ஏறுத்து அப்படியே கொண்டு போய் ரவுண்ட் அப்பால கொண்டு போய் மார்க்கெட் ரோட் அங்கால பெரிய உடுப்பு கடை ஒன்று இருக்கு ஆம்பளையல்ற அதுக்குள்ளால கொண்டு போனாரு. உள்ளால கொண்டு போய் 5 நிமிஷத்தால வந்தாரு. எங்களை நிப்பாட்டி போட்டு போயிட்டு வந்தாரு. சும்மாதான் பாராரு கையில ஒன்றும் இல்லை. சரி கண்டோடு ஏறினாரு ஓட்டோல. நாங்க என்னத்துக்கு கேட்கையும் இல்லை. அப்போ கூட உங்களுக்கு சந்தேகம் வரல அவங்கள பார்த்து? இல்ல ஒரு சந்தேகம் வரல. அவ இருக்காவன்ற இதெல்லாம் இருந்தேன். அந்த அக்கா இருக்கண்டு ஓட்டு 2 பேரும் மாற அப்படியே வளைச்சிட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்ட் அடியால போய் இடையால போய் கொண்டிருக்கோம். விளையாடுறவாதால போக்குள்ள சொன்னாவும் சொப்பின் பேக்கு பிரிக்காவும். என்னடா அவன் பிரிக்காவன்றோட பாக 3 ஜூஸ் போத்தல் எடுத்தாவும். எடுத்து பச்சை கலர் 2 இது விளாம்பழ ஜூஸ் 1 பிள்ளைக்கும் அவைக்கும் பச்சை கலர் எனக்கு விளாம்பழ ஜூஸ் தாவும். அப்ப நான் பிள்ளைக்கு உடைச்சி பசி அன்றோட பிள்ளைக்கு ஒன்று மேண்டி கொடுக்க இல்லை. அந்த பொட்டில் உடைக்காம இருந்தது. உடைக்காம இருந்தது. நான் தான் உடைச்சேன். உங்கள்ட்ட பொட்டலுமா? இல்ல 2 போத்தலாவ உடைச்சேன். உங்களோட போத்தல அப்படியா? நீங்க உங்க பிள்ளைய போத்தல நான் உடைச்சி பிள்ளைக்கு பெருக்க அவ சொன்னாவு பேக்கு அது இதெல்லாம் கையில வச்சிருக்கீங்க கொண்டாங்க உங்களோட போத்தல நான் உடைச்சுதான். அப்ப இஞ்சால பேக்கு இஞ்சால போனண்ட கையில இப்படி புல்ல ஒரு மடியில இப்படி இருந்தேன். இவட இது ஜூஸ் உடைச்சிட்டு இருந்தேன். உடைச்சி திரிக்க வைக்க ஒரு மூடி தான் கொடுத்தேன். ஒரு மூடியா கொடுத்து போட்டு வேணாண்டாவும் வேணான்னு திரும்ப அடைச்சித்தேன். அவன்கிட்ட போத்தல உடைச்சி குடிக்கட்டாமட்டாவும். நான் எனக்கு பசி
அரவாசை குடிச்சு விடுத்தேன். அரவாசை குடிச்சிட்டு வாரம் சரியா வந்து அந்த ஜூஸ்ல ஏதாச்சும் டிஃபரண்ட் தெரிஞ்சதா? ஒன்றுமே தெரியும். ஒன்றுமே தெரியல உங்களுக்கு? சரியா விளாம்பழ ஜூஸ் மாதிரி தான். அதுதான். ஓகே. ஒன்றுமே தெரியல. வந்து கொண்டிருக்கோம். பவுனதி உள்ள வச்சு சொன்னாவு இறங்கிட்டாவு. அப்ப நான் சொன்னேன் எங்க போறேன் மகள வட்டா அங்க விட இறங்கினா தானே அங்கால ஓட்ட குடிச்சு போகணுமாண்டாவும். சரி ஒன்றோட அவரங்க இன்னொரு ஆம்பளை வந்து தாக்கத்தியோட ஒரு மெலிய அண்ணா வந்து ஏறுத்து ஏறையும் என்னடா இந்த அண்ணா ஏறுத்து புள்ளோட சொக்க பிடிக்கிறேன் அந்த அண்ணா இப்படி பிடிக்க நான் கேட்டேன் பிடிக்காதீங்க சொக்க நீங்க ஒரு சாதியா இருக்கியில் பைத்தியாராலுமா இருந்தவன் தலையெல்லாம் இப்படி நிறைய முடி ஆள் ஒரு சாதியா வேல்சத்துல இருந்தேன். அப்ப நான் சொன்னேன் பிள்ளைக்கு சொக்க பிடிக்காத நீன்னு சொல்லையும் சரி நான் பிடிக்கலண்டா அதுக்கு பிறகு இப்படி பாக்குறவரு அரக்கண்ணால் இப்படி பாக்குறேன். ஓ அப்ப எனக்கு பயம் அவன் இறங்கிட்டாவே என்னடா அவரு இப்படி பாக்குறேன்டோடு நான் அதை டவுட் நினைக்கல நம்ம இறங்குவோம் தாண்டி. அந்த அக்கா வந்து சரியா இறங்க சொன்ன இடத்துல சரி அந்த அக்கா வந்து இந்த இடத்துல இறங்க போறேன்னு சொல்லி அதே இடத்துல இறங்கினவ இல்லாட்டி நேரத்துல இறங்கிட்டாவா? அவ பவுனதி உள்ள இறங்குறேன்னு சொன்ன. ஓ அதே மாதிரி இறங்கிட்டாவும். அவ இறங்கிட்டு போக இவர் சொன்ன இப்படி பார்த்துருக்கேன். ஒரு கதையும் இல்லை ஒன்றும் இல்லை கதைக்கல அவரு பாக்குற மட்டும்தான் பார்த்து இருக்காரு. நான் சொன்னேன் என்ன கொண்டாண்ணா தாண்டியல்ல விடுங்க அங்காலன்னு சொல்ல நான் தாண்டி எறியான்னு தான் ஊரு கொடுத்தேன். சரியா மண்டாரு சரியானது அப்படியே வந்து கொண்டிருக்கக்குள்ள பருத்தி சென்னையால மாறப்புறாரு. அப்ப நான் கேட்டேன் ஏன் அதால மாறப்புறீங்க எங்கட ஊருக்கு இதாலாம் போற கண்ணம் கூட ஆவாள் இதாலன்னு சொல்லையும் இல்லையா அங்க வர கொண்டு வயிற வளவுக்கு சரியான புல்லு கிடாக்கான் சிறுக்கிறதுக்கு விட்டு போட்டு மாட்டுக்கும் புல்லு வெட்டட்டுமா அதுக்கு தான் நான் தாக்கத்தியன்டா. அவ இறங்கினவரு அந்த அந்த ஆட்டோ டிரைவர் வந்து உங்களோட இப்படி என்ன மாதிரி கதைச்சு? ஒன்றும் கதைக்கல. ஒருமே கதைக்கல வந்து இல்ல ஒரு கதையுமே கதைக்கல அவரு. அப்படியே வந்து பருத்துச்சனை அந்த இதால எதியக்குள்ள இவரை கொண்டு விடையாமன்னு சொல்லையும் நான் சொன்னேன் எங்கட ஊர் இஞ்சால இருக்கியப்பா இஞ்சாலாம் கொண்டு விடுங்கண்ணான்னு சொல்லையும் இல்ல தங்கச்சி அவரை கொண்டு விட்டு போட்டு உங்களை விடுறேன். சரி என்ன நான் ஓ அவர் என்ன மரியாதை இல்லை சொன்னவரு சரியன்று ஓட்டுனா அவர் இஞ்சல மடங்கு நான் தெரியும் மேல கொண்டு தெரியா. அதான் நான் கேட்டேன் வந்து என்னண்டா உடனே உங்களுக்கு குடிச்ச உடனே வந்து கொஞ்சம் தர சுத்து மாதிரி வந்து ஒன்றுமே வரல திடீரென்றப்ப உங்களுக்கு விஷயம் திடீரென்று எனக்கு எங்க ஓனண்டு கூட தெரியாம இருந்தது. அது சம்பந்தமான என்ன மருந்து அப்படி இப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வந்து போலீஸ் அதிகாரிகளால் 7 பேரை வந்து கைது செய்திருக்காங்க. வந்து நேற்றைய தினம் தான் வந்து அக்கா போய் உறுதிப்படுத்தினது இவங்களை தான் ஆக்குறேன்னு சொல்லி அதான் அந்த ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும் அவரோட ஒய்ஃப்னு தான் சொல்கிறாங்களோ தெரியல வைஃப் அண்ட் வந்து அவரோட தம்பி ஏதோ ஒன்று சொல்லி ஸோ அப்போ 3 பேர் தான் இங்கே மெயினாக அதை செஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து மற்ற இடங்கள்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 7 பேர் வந்து கைதாகிருக்காங்க. சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றும் தெரியல இழந்துட்டீங்க. சரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எப்போ திரும்ப வந்து இந்த நினைவு வந்து திரும்ப ஒரு கிணறுன்னு சரியா வீட்டை கட்டில படுக்கிற மாதிரி தண்ணி அதுக்குள்ள என்னடா நம்மளை விட்ட வெள்ளம் ஏறுத்தப்பா நம்ம எங்க நான் போகணும் என்று கத்துறேன். உங்களுக்கு நினைவு வந்துட்டு அப்போ வந்து வலிச்சுட்டா இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியா இருட்டா இருக்கா அந்த டைம் இருட்டு மாதிரி கண் முழிவடது இல்ல கண் வந்து இந்த மூடி இருந்தது கிணத்துக்கு அன்று எனக்கு தெரியா இப்படி வீட்டை கட்டில வெள்ளம் ஏறுத்தண்டு விட்டு ஒத்த காலை கட்டையில வச்சு அடுத்த காலை விட்டு பார்த்தேன் கூட அப்படியே தாண்டுத்தேன். கட்டை நடந்தது அப்படியே? ஓ கட்டை. அப்ப அதுல ஒத்த காலை வச்சு இப்படியே முழுவனும் ஃபுல்லா தாள் வெட்டுது. என்னடா ஆண்டு ஓட்டு திரும்ப எழும்பி திரும்ப தாண்டு பார்த்தேன் புள்ளைய காணலண்டு ஓட்டு புள்ளைய தேடனுண்டு ஓட்டு திரும்ப தாண்டு பார்த்தேன் புள்ள இல்லை திரும்ப எழும்பணும் 3வது தரம் தாண்டன் இல்லப்பா நம்ம ஒரேடியா கீழே போயிடுவோம் பயத்துல 2 காலையும் தூக்கி மேல வச்சுட்டு அம்மா மீன் பிடிக்க போன இன்னும் வரையும் இல்லைன்றான்னு கத்துனா கத்திரிக்கக்குள்ள மறாரண்டு சரியா கவுரு போட்டு இழுத்த அவ்வளவு நான் பிள்ளைதான் காணலண்டு கத்துனேன். திடீரென்று மயக்கமா இருக்கும் தண்ணிக்குள்ள இருக்கும் எப்படி யோசிப்போம் வந்து அதான் வெள்ளம் வந்துட்டு டவுனுக்கு போன கதை அதெல்லாம் ஒன்றுமே தெரியா இல்ல எங்க போனண்டு கூட தெரியா வீட்டை தான் கட்டி இல்ல படுக்கன். இதுனைக்கும் வந்து உண்மையிலே இப்ப இந்த நகையை கொள்ளையடிக்கிறதுக்காக தானே இந்த செயல் செய்தன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அவ்வளவு பெரிய வசதியான குடும்பமா நீங்கள் வந்து அப்படி இல்லை அந்த இது மட்டும் அவங்களோட அம்மா செஞ்சு தந்த அதால தாலி மட்டும்தான் தாலி மட்டும்தான் வீடும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் வேலைக்கு போனேன் 4 வருஷம் காமஞ்சிக்கு போனீங்களா அண்ணன் கல்யாணம் கட்ட முதல் போய் தான் இந்த வீடு இப்படி எனக்குனேன் எனக்கு திரிக்கக்குள்ள கல்யாணம் செஞ்சுட்டாங்க. கல்யாணம் கட்டினது போற அவியற செலவு தான் கல்யாண செலவு தாலியெல்லாம் கட்டி அது மட்டும் தான் இது செஞ்சு
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ இது மட்டும் தான் நீங்கள் வந்து முதல் தரம் வந்து இப்படி வெளியில போனீங்க, இல்லாட்டி அதுக்கு முதல்ல எல்லாம் வந்து சாதாரணமா போய் வந்துருக்கீங்க? அதுக்கு முதல் இந்த மோட்டர் வெஹிக்கிள் விழுந்ததுக்கு பிறகு பஸ்ஸில் ஓடுறேன். போய் வரீங்க? போய் வரேன். அந்த எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களை பார்க்கக்குள்ளேயும் ஒரு சந்தேகமும் வரல? இல்லை, ஒன்றுமே இல்லைண்ணே, சாதாரணமாக நம்ம யோசிக்க மாட்டோம் தானே. சரி, அப்போ உண்மையா இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் ஆக்களுக்கு சொல்ல போறீங்களா? அதாவது யாராச்சும் இந்த ஜூஸ் தந்தாலோ இல்லை தெரியாதவங்க வந்து இப்போ குறைஞ்ச விலையில அவங்க ஏற்றி கொண்டாங்க விடுறோம்னு சொல்லி கேட்டாலோ அவங்களோட போகக்கூடாது. ஏன்னா எனக்கு அப்படிதான் 100 ரூபான்னு சொல்லி நான் மனத்தாண்மையில் 150 ரூபா கொடுத்தேன். ஓ பாவமே அந்த நான் 100 ரூபாய்க்கு கரண்ட் போட்டு என்னங்க நான் 150 ரூபாண்டு பேக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு பாவம் இதோட நம்ம பார்க்குறதா அதான் சொல்கிறேன். இப்படி இந்த செயலில் ஈடுபட்டவங்க இப்போ இவங்க கூட அது அக்கா இருந்த நிலைமையை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. வந்து அக்காவுக்கு தெரியும் அந்த டைமில் உங்களுக்கு தெரியுமா வந்து உங்களோட ஒரு இறந்த ஒரு அக்கா இருக்கிறா அப்படின்னு? இல்லை, அது ஒன்றுமே தெரியாது. வெளியில காப்பாற்ற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னவங்களா? அதுக்கு பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்களே என்ன எப்படி நடந்தாங்க இப்படி நடந்ததாமன்ட்டு சொன்னாங்க. எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அதாவது அந்த மருந்து அதாவது அந்த மயக்கம் வந்து நிலைக்கு சரியாகினது? 9 நாளைக்கு 8 நாளையால. அது மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இந்த தலை சுத்து பினிவின் திரிக்கலாம் தூக்கமாவே படுத்துக்கொண்டு. இப்போ உங்க கிளினிக் போகுதா வந்து நீங்க போறீங்க? இப்போ கிளீன் ஒன்றும் போட்டு தரல, எல்லாம் சரியா, கண் எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே இருக்கான். ஒரு கிருமி ஒன்றுமே இல்லையா. அப்படி என்னவா இந்த கண்ணன பிரச்சனை தெரியாம வந்தா வரட்டாமன் இருக்காங்க, துண்டுதான் இருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணா உண்மையிலே இந்த சமுதாயத்தில் வழியில் நடந்து தெரியக்குள்ள இப்போ நீங்கள் உண்மையாக சுதந்திரமான நாடுன்னு சொல்கிறாங்க, வழியில் தெரியக்குள்ள உண்மையாக நீங்களும் இப்படி பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியாமல் தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை தெரியாம நடந்துட்டு ஸோ இதுக்கப்புறமா அப்படியான பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அது இதுக்கு இந்த பிரச்சனை இப்போ 100 ரூபா குறைஞ்ச காசு கண்டா போகக்கூடாது. ஓட்டோவில் நம்ம சொந்தமாக ஒரு பிடிச்சி வீட்டை போகணும், இல்லாட்டி இடையிலாம் ஏறி போகக்கூடாது. தெரிஞ்சவங்களோட மட்டும் போகணும், தெரியாதவங்களோட இப்போ போகக்கூடாது. அப்போ கண்ட மாதிரி வந்து இப்போ அதிக அளவாக வந்து நகையோ அப்படியோ எல்லாம் போட்டு கொண்டு போயிரு. இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து நியூஸை கேள்விப்படைக்கல வந்து யோசிச்சிருப்பீங்களா வந்து இப்போ அக்கா வந்து நகையோட அப்படி போயிருப்பா, அதுல இருந்தானே வந்து கடத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த இதில் வந்து சீதனமாக கொடுத்தா அந்த சீதனம் அந்த தாலி அது மட்டும் 5 பவுன் அந்த தாலியை மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து இடத்துல போலீஸால மட்டும் தரேன்னு சொல்லிக்காங்களா? அவங்க கையில் இருக்காங்க, திரும்ப வந்து வரவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதான் இப்போ முதலே மாதிரி இது பேக் 2, ATM கார்டு 2, 4 அக்கௌண்ட் புத்தகம், ஐசி தான் முக்கியமா வேணும். சரியா அந்த தீர்ப்பு தான் அந்த அடுத்தடுத்து கண்டுபிடிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய டீமே இருக்கும் போல அதான் கண்டுபிடிச்சு கொண்டிருக்காங்க. அதான் இவ்வளோ காலம் இல்லாமல் இது ஒரு நல்ல கவர்மெண்ட்டுன்னு வந்து சொல்லலாம். வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஆட்சி, அதுலேருந்து நல்ல தீர்வு கிடைக்கும்ன்றதை வந்து எல்லாருமே வந்து நம்பணும். அதான் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்கள போலீஸ் எல்லாம் அவங்களுக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா? என்ன சொல்கிறாங்களா அவங்க? அவங்க எல்லாரும் எந்த பக்கம் தான் எல்லாரும் சொல்கிறாங்களா? சரி, நேற்று தினம் போய் நீங்கள் அவங்கள திரும்ப பார்க்கக்குள்ள உங்களுக்கு அப்படி இருந்தது? நேரில் திரும்ப பார்க்கக்குள்ள இப்படி செஞ்சு ஓட்டாங்களே என்ற மனசி தொட்டு காட்ட சொன்னாங்க. நான் போய் தொட்டு காட்டணுமா ஒன்று இப்படி காட்டி போட்டு வந்துட்டேன். 3 தரம் காட்டட்டாமட்டாங்க. நான் அவனுக்கு இப்படி போய் தொட இல்லை அவங்கட மேலே இப்படி காட்டணும். இவர்தான் காட்டுறேன். அவங்கள பார்த்தவங்க அவ இப்படி தெரியும், அவ கழுத்தை சவட்டிட்டு நிமிர்றாவில்லை உள்ளம் கழுத்து இப்படி பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த எனக்கு புள்ளன்ட்டு தான் காட்டும். இதுல இருந்தேனா பிள்ளைக்கு என்ன நடந்ததோன்ட்டு, பிள்ளைக்கு நல்லமான்ட்டு சொன்னாங்க. அதான் நீங்கள் ஒரு சில இடங்கள்ல நம்ம செய்கிற நன்மைகள் தான் திரும்ப வந்து நமக்கு நல்லா அமைகிறது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டமா அந்த அதிர்ஷ்டம் இல்லை, அவங்க கடவுள்கிட்ட புண்ணியத்தால் வந்து நீங்கள் கண்டிரும். அதாவது பிள்ளையும் சேர்த்து வந்து தப்பினது. ஆனால் உண்மையில இறந்து போன அந்த அக்காவுக்கு ஒரு பதிலும் இல்லை. அதை தாண்டி அதுக்கு முதல்லையும் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஒரு அம்மா மாட நகையை கொள்ளையடிச்சதும் இந்த கும்பல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இப்போ நான் திரும்ப இந்த வீடியோவுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து இப்போ நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் வந்து என்னென்று வந்து இப்போ மேனேஜ் பண்ணீங்க? எல்லாம் அவர் கடன் பண்ணிருக்காரு. கடன் அன்றாட நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய வசதியான ஃபேமிலி இல்லை. அதான் சொல்லுவாங்க, அன்றைக்கு குடும்பத்தை பார்க்கறதுக்காக உழைச்சி செய்கிற ஒரு குடும்பம் தான் அவங்கள்ட்ட இருந்தது. அந்த தாலி மட்டும் தான். இந்த வீடை நான் ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அரைவாசி பூஜைப்பட்ட நிலையிலையும் நார்மலாக வந்து பூஜை அங்கால பக்கம் இல்லாமல் வந்து கதவு இல்லாமல் அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ அதான் கோபி சேனத்துலேருந்து ஒன்றுமே வந்து அடிக்க இல்லையா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், அதாவது நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். வந்து அதுக்காக தான் நான் திடீரெண்டா வந்து என்னென்னா
மற்றவங்க பதிவேற்றம் செய்கிற மாதிரி இந்த காணொலி இருக்கக்கூடாது. வந்து இவங்களுக்கு இதுக்கப்புறமா ஒரு மறுவாழ்வு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிட்டு வந்தேன். இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் வந்து இந்த அண்ணாவோட, அதாவது அக்காட ஹஸ்பண்டோட நம்பர். நீங்கள் இவரை தொடர்பு கொண்டு கதைங்கோ, அவங்களோட பர்மிஷனோட நாங்கள் இந்த இதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு கதைச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கோ. அவங்கள்ட்ட உங்களுக்கு வந்து சரியான இது இருந்தால், அதாவது ஹஸ்பண்ட் தான் கதைப்பேன், உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு செய்யுங்க. அதை தாண்டி வந்து இந்த வீடியோ பார்க்குற நம்மளை தெரிஞ்சவங்க எங்கள் மூலம் தொடர்பு கொண்டாலும் நாங்கள் உங்களோட நம்பரை வந்து டிரெக்டாக உங்களுக்கு வந்து தருவோம். இப்போ இந்த காணொலி வந்து பதிவேற்றம் செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா உங்களுக்கு வந்து? இல்லை, உங்களோட முழு சம்பவத்தோட நாங்கள் இதை அப்லோட் பண்ணுறோம். வந்து அவங்களோட விருப்பத்தோட நாங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்படி தானே நான் சொல்கிறதே நீங்களே சொல்லிவிடுங்க. வந்து சொல்லுவாங்க கேள்வி கேட்டு கொள்றாங்களா அப்படி இப்படி. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுமன்றதுக்காக தான் இந்த காணொலி வந்து பதிவேற்றம் செய்தது. வந்து உண்மையிலே உங்களுக்காக நிறைய பேர் வந்து வேண்டிக் கொண்டவங்க, இப்படி ஒரு பிள்ளைக்கு நடந்தது, தன்னை குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு நடந்தால் எப்படி இருக்குமன்றது தான் எல்லாருமே வந்து யோசிச்சவங்க. அதான் வந்து உண்மை. இப்படி எல்லாம் செய்கிறவங்க அவங்கள எப்படி, அதான் குடும்பத்தோட பிறந்தவங்களோ இல்லை திடீர்னு முளைச்சி வந்தவங்கள்தான் சொல்லணும். ஏன்டா நம்மளும் ஒரு குடும்பத்தோடு இருந்திருந்தா நமக்கு வந்து ஒரு இது இருக்குது, எப்படி சொல்கிறேன், நமக்கு ஒரு அன்பு பாசம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஒரு 3 வயசு பிள்ளைய வந்து எப்படி வந்து ஒரு கொலை செய்கிற நோக்கத்தோட வந்து தூக்கி போடலாம், யோசிச்சு பாருங்க. அதோட வந்து ஒரு அக்கா வந்து ஒரு பெண்ணு நம்ம குடும்பத்தில் நானும் அக்கா அங்கே சொல்ல பிறந்த நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலே நம்மளால தாங்க இல்லாமல் இருக்கும். ஸோ இவங்களும் அந்த அக்காண்ட நிலைமையை வந்து பார்க்கல வந்து எங்களுக்கும் கவலையாக தான் இருந்தது. அதை பார்த்துட்டு எத்தனை வந்து சொன்னவங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்களோ இல்லை அந்த அரசியல்வாதிகள் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நேரடியாக யாரோட லிங்க் இருந்தால் கூட இவங்களுக்கு இந்த இப்படிப்பட்டவங்களுக்கு சரியாக அந்த கும்பலை சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து இவங்களுக்கு சரியான தண்டனை வழங்குறதுக்கும் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு உத்தரவு வரணும்ன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாண்டி வந்து சரியாக அந்த நீதியை வழங்குவாங்கன்றதுலேயும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அப்படிதான் உண்மையிலே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதை நான் சொல்லணும். வந்து அந்த வகையில் அந்த தீர்ப்பு வந்து வழங்கணும். அப்போ தான் இது மாதிரி சம்பவங்கள் செய்கிறவங்க வந்து திரும்ப இப்படி ஒரு சம்பவங்களில் ஈடுபட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கேருந்து கடையிலேருந்து திரும்பி வந்து மயக்கமடையக்குள்ள உங்களுக்கு என்ன டைம் இருக்கும் சரியா? அப்படி சரியா பவுனதி உள்ள வச்சு 12:30, இடையால வரக்குள்ள 12:45 சரியா, 1 மணிக்குள்ள உங்களுக்கு அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு? அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில 20ஆம் தேதி 10 மணிக்கு பிறகு 12 மணிக்கு பிறகு தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அது ஞாபகம் இருக்குன்னு. அது சரியா அந்த மயக்க நிலையில தான் முன்பு வரல. ஆனால் ஏதோ ஒன்று அதிலேருந்து போனவங்க வந்து அதை இப்போ நீங்கள் சொல்லுவோம், உங்களை வந்து அந்த கண்டெடுத்தவங்க காப்பாற்றினவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது நன்றி சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ மூலம் சொல்லிடுவாங்க, பார்ப்பாங்க. சம்டைம் உங்களை கைத்தை தந்து தூக்கினவங்களா இருக்கட்டும், சத்தம் வைக்கக்குள்ள உங்களை வந்து பார்த்தவங்களா இருக்கட்டும், ஏதோ அவங்கெல்லாம் கடவுள் மூலம் அனுப்பப்பட்டேன்னு சொல்லலாம். அவங்க இதே அதே எல்லாமே வந்து இங்கே ஒரு நாள் அண்ணா நான் போய் சொன்னேன், இப்படி ஒரு புள்ள உயிரோட கிடக்கண்டு. அவங்க நேரத்தில் பயந்தவங்களா என்னடா கணத்துக்குள்ள இருந்து சத்தம் வருது அப்படின்னு ஓடிட்டாங்களாம் பயத்துல. மரம் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தேன் நான் காட்டினவரேன். உங்களுக்கு கொண்டு போய் தெரியாது? அதெல்லாம் தெரியா. நீங்கள் பயத்துல சத்தம் போட்டு கொண்டே இருந்திருக்கு. சத்தம் போட்டதாண்டே எனக்கு தெரியா. அதே தெரியாது. சரி, இப்போ எத்தனை நாள் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்து நீங்கள் வீட்டை? சரியா 9 நாள் டிக்கெட் விட்டுனவங்க மர வீட்டை வந்து அதுக்கு பிறகு நல்லா ஓகே இருக்கு. பிள்ளைக்கும் பிரச்சனை? பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தது. அதுக்கு பிறகு காய்ச்சலும் தடுமலும் மர நேற்று கூடி காய்ச்சல் தான். கிளீனுக்கு 10ஆம் தேதி போட்டுருக்கு. 10ஆம் தேதி போகணுமே. சரி, அப்போ உண்மையாக வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து எல்லா செலவுகளும் இருக்குது. நிறைய செலவுகள் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வந்து பண்ணிட்டு போவோம். நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ மாதிரி இதை வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு சின்ன ஹெல்ப் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணிட்டு போவோம். இதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு மேலதிக உதவிகள் வந்து தேவைப்படுது. உங்களோட வீடெல்லாம் வந்து சொல்ல முடியாத நிலையில் இருக்குது. நீங்களே டிரெக்டாக எடுத்து உங்களோட கதைச்சி அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுவீங்களான்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து பண்ணுங்க. அம்மா வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அக்காண்ட அம்மா. என்னம்மா? சரி, உங்களோட பிள்ளைக்கு தான் இது நடந்தது? இந்த பிள்ளைக்கு தான் நடந்ததுமா. நான் 8:30 வயசுக்கு புள்ள 19ஆம் தேதி போகக்குள்ள நான் அந்த ரோட்டில் நின்ட்டேனா, எங்கம்மா போப்புறான்ட்டு கேட்க, அம்மா நான் சமத்தி வெங்குக்கு போய் வெக்க கொண்டு திறந்துட்டு பிள்ளைக்கு மருந்து எடுத்துட்டு வர வேண்டி சொன்னவன். போன புள்ள துப்புற வேண்ட புள்ள இல்லை. நான் கத்தி பசியெல்லாம் பார்த்தம்மா, எனக்கு மனம்
தவிக்குது. ஓடி ஓடி பஸ்ஸியை பார்த்தோம், ஒரு பஸ்ஸிலேயே என்ற புள்ள வரல. கடைசி பஸ்ஸையும் பார்த்தோம்மா நீ இல்லை. அப்போ அவிய சொன்னாங்க புள்ளோட போனல ஓவுண்டு. அப்போ நான் சொன்னேன் என்ற புள்ளையே மாட்டி பட்டுதாப்பான்னு கத்தினா இடம் முழுக்க ஓடி திரிஞ்சு அவிய இன்னும் போய் போலீஸில் என்ட்ரி ஓடுங்க மானேண்டி சொல்லி அவிய ஹாஸ்பிட்டல் தாந்தியடி மட்டக்களப்பு முழுதும் பார்த்து நகைக்கடையெல்லாம் பார்த்து வந்து அவிய பவுனதீவில் என்ட்ரி ஓடுது. 10:30 இங்கே வந்தாங்க. வந்து நாங்கள் இங்கே கிடந்து கத்தி போட்டு மட்டும் இருக்காங்கண்டு அவியலை சித்தப்பா அவியலோட விட்டு போட்டு அவிய என்ன செஞ்சிருவாங்கன்ட்டு நான் விடிய மகனாரே நடந்து இங்கே வருவான். அங்கே ஓவன் ரோட்டில் வாக நேரஞ்சா ரோட்டுக்கு ஓடுவோம் மகனே என்ன வேண்டு புள்ளைய தூக்கி எறிஞ்சு ஓடு போகிறானுங்களே எரியான்ட்டு போனான்ட்டு புள்ளையில் இல்லை. நான் நித்திரோல இல்லை விடிய நான் 5 மணிக்கு ஐயா வெத்தில வச்சு கேட்க போன மகனே போன இடத்துல சென்னாரந்த ஐயா ஃபுல்லாக ஆரையும் இரவு இந்த நோக்கத்தில் இருந்து இப்போ ஆரையும் போய் நோக்கத்தில் இருக்கான். தாயும் பிள்ளையும் ஆம்பிள்ளைகளோடையும் பொம்பிள்ளைகளோடையும் ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்கான்டார். அவர் பொய்யத்தான் மகனே என்ன வேறு என்கிட்ட சொல்லப்படான்ட்டு அண்ணன் தண்ணாந்து பார்த்தாரு. நான் இங்கே வார நேரம் மகனே என்கிட்ட விட்டு ஒரு பேரும் இல்லை. புள்ளைகளெல்லாம் ஓடிது. புல்லுண்டு மாவடி அடியில் கிடக்காண்டு ஓட நான் இங்கேருந்து ஓட தெரியல. ஓடிட்டு போகிறோம் மகனே. பஸ் வந்தது. பஸ்ஸில் இருந்து போய் இறங்குனோம். அங்கே புள்ள கிடந்தெடுத்த சின்ன பிள்ளை கிடந்தெடுத்த இறங்குனோம். பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்த்தாங்க. மட்டக்களப்பு கண்டு சொன்னாங்க. நான் மட்டக்களப்புக்கு எங்கட மூத்த மகள் நானும் போய் இறங்கி அங்கே கொடுத்து கேட்டேன். அப்படி ஒரு கேஸ் வரல மஞ்சண்டாங்க. அப்படி இருக்க நான் கோல் எடுத்தாங்க. எங்களோட கூட வந்த பொடியும் நாவக்காட்டு ஹாஸ்பிட்டலில் பிள்ளைய வச்சிருக்காண்டு அங்கேருந்து மகனேனா ஒரு வாகனத்தில் வரல புதூர் மட்டும் நான் வேண்ட பிள்ளையும் ஓடி வாரோம். வந்து புதூருக்கு வர நாவக்காட்டு ஆம்புலன்ஸ் வருகுது. வர நான் சென்ன வேண்ட பிள்ளைய கொண்டு வராங்க ஓலப்பாட்டு. திரும்பி அங்கேருந்து புதூருக்கு இருந்து ஓடி வாரம் மகனேனா ஓடி வந்து வாரம். அவ்வளோ ஓட்டம் ஓடி வந்து ஆம்புலன்ஸால் இறக்குறது கடையில் புதூர் இருந்து நான் வந்துதான் ரெண்ட பிள்ளைய கொண்டு பாட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா ரெண்ட பிள்ளைய கொண்டு ஆம்புலன்ஸில் இறங்கு. நான் கீரா மரண்டு கட்டி பிடிக்க போனேன். என் புள்ளோட கண்ணெல்லாம் கோவப்பழம் போல இருக்கி நான் ஓட என்னை கட்டி பிடிக்க விடல. எதிரத்தி விடுத்தாங்க எல்லாரும். என்னை கூட்டி கொண்டு புள்ளையக்கு டிக்கெட் போட்டு 31 அம்பாட்டுக்கு 33 அம்பாட்டுக்கு கொண்டு என்ன வச்சு தாங்கம்மான்னு. எனக்கு 5 பேர் மானாரு. இவங்களோட நீங்கள் இருக்கிறீங்களா இங்கே? இல்லை நான் இந்த கொட்டியில் நரிக்குமான்னு எல்லா பிள்ளைகளையும் நான் பார்த்து திரிவேன். 4 பொம்பளையும் ஒரு ஆம்பளையும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கவர்மெண்ட் சொல்லுங்க? அவியலுக்கு என்கிட்ட பிள்ளைக்கு செஞ்சது மாதிரி அவியலுக்கு தண்டனை கொடுக்கணுமானாரு. இல்லையா அவியல அந்த பொம்பளானே செஞ்சிருக்காளங்கட கையில் தரணும். நாங்கள் அப்படி பதைச்சேன். சரியம்மா, ஓகே. உண்மையில அழாதீங்க. என்ன சம்பவம் நடந்து முடிஞ்சு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பப்பட்டுட்டாங்கன்றதில் நம்ம சந்தோஷப்படணும். அவ்வளோதான். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதில் சரி மாறாதீங்களா? சரி அண்ணா, இவ்வளோ காலம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு கொண்டு ஓடி திரிஞ்சு உங்களோட வேலையை விட்டு நீங்களும் அன்றாடம் எல்லாம் செய்கிறீங்க. உங்களுக்கு பெரிய செலவு இருக்குமன்ற ஒரு நோக்கத்தோட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இதில் காசு இருக்க இவ்வளோ இருக்கு. எண்ணி பாருங்க. சரி எண்ணி பாருங்க. இப்போ 25,000 இருக்குது. சரி, இதை நீங்கள் இப்போதைக்கு உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ இல்லை என்னத்துக்கு தேவை உங்களுக்கு தேவை நீங்கள் நிறைய கடன்கள் வாங்கி செலவழிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு முதல் கட்டமாக உங்களுக்கு தந்த காசு. இதுக்கப்புறமா உங்களோட நம்பர் நாங்கள் இதை ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட டிரெக்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே அவங்களோட என்ன தேவை இருக்கோ கண்டிப்பாக நிறைய தேவைகள் இருக்குது. அவங்க அண்ணாங்களோட கதைச்சு நீங்களே கண்டிப்பாக அந்த உதவிகளை செய்து கொள்ளுங்க. இது நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு தந்தாலும் உங்களுக்கு செய்ய சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விமலினி அம்மான்றவங்க கனடாவிலேருந்து தான் இந்த 25,000 காசை உங்களோட கையில் ஒப்படைக்க சொல்லி தந்தவங்க அதுதான் நாங்கள் உங்களோட கொண்டு தந்து நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல போறீங்கன்னு சொல்லிடுவோம். அந்த அம்மாவுக்கு மிக்க நல்ல வகையில் நன்றி சொல்லிக்கொள்கிறார். உண்மையிலே அவங்க இந்த நிலைமையிலையும் இருந்துட்டு நானே இவ்வளோ தூரம் இவ்வளோ கேள்விகள் கேட்டு இப்படி விசாரிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நெகட்டிவாக என்ன பற்றி யோசிப்பீங்க. உண்மையாக மற்றவங்க செஞ்ச காணொலிமையாக இருக்கக்கூடாது. இவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கணுமென்ற ஒரு நோக்கத்துடன் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் இப்போ நாளைக்கு ஜஃப்னா போயிடுவேன். ஸோ அப்போ அதுக்கிடையில் இதை செஞ்சுட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த காணொலி நாங்கள் செய்தாங்க. அண்ணாட நம்பரை அந்த நம்பர் ஆட் பண்ணலாம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாட நம்பரை தான் நாங்கள் டிஸ்பிளேயில் ஆட் பண்ணியிருப்போம். அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அண்ணா கதை பேர் நிறைய நெகட்டிவ் கோள்கள் வரலாமன்னா தேவையில்லாத கோள்கள் வரலாம். வந்தால்
நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்துல கொண்டு போலீஸுக்கு டிரெக்டாக அந்த நம்பரை கொடுத்துருங்க, அவங்க பார்த்து கொள்வாங்க. அப்படி இல்லைன்னா அது எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதை போலீஸ் மூலம் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? உதவி செய்கிற நோக்கத்தோட அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு யாராச்சும் எடுத்து கதைச்சாங்கன்றாலும் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், யாராச்சும் இப்படி இந்த நாட்டில் இருந்து எடுத்து கதைச்சிருக்காங்க, இப்படி செய்ய போகிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்டா ஃபேக்காக கூட சம்டைம் வந்து கதைக்கிறாங்க, வந்து ஒரு தடவை ஏமாந்துட்டீங்க, இதுக்கப்புறமா வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்றதான் எங்கள் நோக்கம். பப்ளிக்காக நாங்கள் கொடுத்ததுக்கான காரணம் நீங்கள் தொடர்பு கொண்டு கதைங்கன்னு சொல்லி, ஏன்டா எங்கள் மூலமாக அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்போ நான் அது அண்ணா இருக்கிறதானே ஒரு அண்ணாட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தொடர்பு கொண்டு அண்ணாவோட வந்து கதைங்கோ. நானும் இறுதியாக வந்து விமலினி அம்மாவுக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஏன்டா இந்த டைமில் வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உண்மையாக வந்து இதான் உண்மையில் நடந்த சம்பவம். நீங்கள் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட விருப்பமும். அதுக்கு இறுக்கமான சட்டங்களையும் இறுக்கமான இதுகளையும் வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வரணுன்றதை வந்து நான் கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலேருந்து விடைபெறுறேன். ஓகே, பாய்.